ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் எ ஸ்லைமன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 3 அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க, அப்போ தான் இந்த கதை புரியும். ஸோ இந்த எபிசோடில் நிறைய ஃபன் இருக்குது, பார்த்ததுக்கு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. கூடவே அந்த மரியா பெல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லி இருப்பால, அவளுடைய மெயின் கதையை கொஞ்சம் காமிப்பாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன், பொறுமையாக நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா கதையோடைய முக்கியமான சீன் அது. மிஸ் பண்ணாமல் தொடச்சி பார்ப்பீங்க நம்புறேன். சரிங்க, இதோட கதை உள்ள போகலாமா? இப்போ ஒரு ஆந்தையும் சரியா அதே கிண்டத்துக்கு போகுது, அதாவது கிங்டம் ஆஃப் செல்ட்ரோசோ. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஏதோ ஒரு தூது வேலையை பார்த்துட்டு வந்ததுல மரியா பெல்லின் ஒரு பக்கம் அதுகிட்ட இருக்கிற அந்த தூது ஓலையை படிச்சு பார்க்கறான். அப்பதான் இந்த கதைக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை அவ தன்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். அந்த நான் தான் மரியா பெல் ரோசோ, நான் இந்த செல்ட்ரோசோவோடைய பிரின்சஸ். வெஸ்டர்ன் நேஷன்ஸ்ல ஸ்மால் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நாங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கோம். அப்புறம் படிச்சு பார்த்து அந்த ஓலையை அவ எரிச்சு போட கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆனாலும் இன்னும் 10 வருஷம் இருக்கு. நான் இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் பண்ணப்பட்டிருக்கேன். என்னடா ட்விஸ்ட்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், இவ்வளவு ரீஇன்கார்னேட் ஆயிருக்கா. ப்ரீவியஸ் லைஃப்ல இவ ஒரு நோபல் ஹை ஃபேமிலியோடைய டாக்டரா இருந்திருக்கா. இவளுடைய டேலண்ட், எஃபோர்ட், அப்புறம் படிக்கிற விஷயத்துல எல்லாத்துலயும் முன்னோடியா இருந்ததுல இவகிட்ட எல்லா விதமான ஐடியாவும் கேட்பாங்க. பெரிய பெரிய நோபல் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ராயல் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. இது போலதான் நம்மளுடைய நிஜகுலத்துல யூரோப்ல அந்த குயின் எலிசபெத்னு சொல்லக்கூடிய ராணி இருப்பாங்களே, அவங்க இருக்கிற லெவலுக்கு இவ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ராயல் ஃபேமிலி கூட இணைஞ்சு நிறைய ஐடியாஸை கொடுத்து நல்ல ஒரு ரூலிங் பொசிஷன்ல தன்னை நிலைநிறுத்திருக்கா. ஒரு பொண்ணா தனியால இவ்வளவு வேலையை பார்த்திருக்கா. அவளுடைய கனவே இந்த உலகத்தை மொத்தமா ஆளணும்ன்றது மட்டும்தான். அதுக்காக நிஜ உலகத்துல வெள்ளையர்கள் எப்படி நம்மள கண்ட்ரோல் பண்ணாங்களோ, அந்த வெள்ளையர்களையே கண்ட்ரோல் பண்ண குவீனா இருக்கணும்ன்ற பொசிஷன்ல அவ இருக்கணும்னு நினைச்சு நிறைய விதமான கண்ட்ரோல் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சா. அதுல ஒண்ணு பணம், இன்னொன்னு ஆர்மி. அப்புறம் அவ வச்ச கேம் மூலியமா இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய கண்ட்ரோலுக்கு வந்தது. அவளுடைய பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியில ஒரு குவீனா மாறினா. காலம் கடந்து போனாலும் என்னுடைய பொறுப்பு அப்படியே தான் இருந்துச்சு. இறுதியா என்னுடைய லைஃப் முடிய போற அந்த ஒரு தருணத்துல நான் இறந்த பிறகு ரீஇன்கார்னேட் ஆயிட்டு இப்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. பிறந்த குழந்தையா இருக்கும் போதே அவளுக்கு பணிவிட பண்றதுக்காக ஒரு மேடை அந்த இடத்துல வைக்கிறாங்க வேலைக்கு. அந்த ஒரு மேடு நாங்க இவங்களை நல்லபடியா பார்த்துப்போம், எல்லா விதமான பொறுப்பையும் எங்ககிட்ட ஒப்படைங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, நீ மரியா பெல்லுக்கு ஹாய் சொல்லுமா அப்படின்னு அந்த மேடை சொல்லுவான். ஹலோ பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி அவ பாப்பா. பார்த்து அடுத்த செகண்டே பார்த்தா தன்னுடைய மைண்ட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு கிரீட் பவரை பயன்படுத்தி அவளை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துருவான். இதுக்கப்புறம் நீதாமா இவளை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு அவனுடைய அப்பா அம்மா சொல்ல, அவளும் இவங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவளுடைய கண்ட்ரோல் இருந்து அவ சொல்றா. அவ பிறந்த உடனே அவகிட்ட ஒரு யூனிக்கான ஸ்கில்லும் சேர்ந்து வந்துருச்சு. அதுதான் கிரீடு. பேரண்ட்ஸ் சொன்ன பக்கம் இவ ஏன் ஸ்மைல் பண்ணவே மாட்டான், கொஞ்ச நாள் எடுக்குமோ என்னன்னு தெரியல. நான் ரீஇன்கார்னேட் ஆகப்பட்ட இந்த உலகத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, மேஜிக்ஸ் இருக்கு, ஃபேண்டசியான ஒரு உலகம் தான் இது. நான் என்னுடைய கிரீட் ஸ்கில்ல பயன்படுத்தணும்னா அது மூலியமா என் கூட இருக்கிற யார் பேசினாலும் அவங்கள என்னால மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மேனிபுலேட் பண்ண முடியும். அப்பதான் புரிஞ்சுக்கினேன் நான் மத்தவங்களை காட்டில ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா தான் பிறந்திருக்கேன். அப்புறம் கிராண்ட் வில்லன் சொல்லக்கூடிய அவருடைய கிராண்ட் ஃபாதரை பத்தி அவங்க அப்பா அம்மா பேசும்போது அவ ரொம்ப ஸ்மைல் பண்றா. இந்த ஸ்மைல் பார்த்த உடனே அப்போ இவளுக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான். கிராண்ட் வில்லே ரோசோன்னு சொல்லக்கூடியவர் என்னுடைய தாத்தா தான். அவரு பல வருஷங்களுக்காக இந்த நேஷன் மட்டும் இல்லாம பக்கத்து நேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணாரு. அவர் ஒரு ஹீரோ. அவருடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு வெஸ்டர்ன் நேஷன்ஸ்க்காக ஒரு கவுன்சில் இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. அவங்க தாத்தாவை பார்க்க போன இடத்துல பார்த்தா திடீர்னு அவளுக்கு பதட்டம் ஆகுது. அவரு உள்ள வாமான்ற மாதிரி கூப்பிட, உள்ள வந்த உடனே அவரு கேட்கிறாரு, நீ தான் மரியா பெல்லா? ஆமா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தாத்தா. நீ எதுக்காக என்ன கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணல? என்ன சொல்றீங்க? உன்னுடைய நாடகம் இந்த இடத்துல வேலை செய்யாது என்கிட்ட. ஆல்ரெடி நீ இந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது உன்கிட்ட பார்த்து பேசணும் ஒவ்வொருத்தரும் நீ மைண்ட் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காண்டி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய சொந்த அப்பா அம்மா கூட வேலை செய்யறவங்க, பத்தத்துக்கு அரசாங்கத்துல இருக்கவங்க, கூடவே கிங்கையும் உட்பட அவங்க எல்லாத்தையும் பண்ண தெரிஞ்ச உனக்கு என்கிட்ட ஏன் ட்ரை பண்ணல? இல்ல, நான் அவங்க எல்லாருடைய ஒப்புதலோட தான் அதை பண்ணேன். அவங்க ஒப்புதல் கொடுத்தது பேர்ல அவங்களை கண்ட்ரோல் பண்ண, அவ்வளவுதான். ஆனா நீங்க என்னை விட ரொம்ப கிரேட்டஸ்டான ஆள் மாதிரி தெரிஞ்சதுனால உங்ககிட்ட என்னுடைய ஸ்கில் வேலை செய்யல. உங்ககிட்ட அவ்வளவு சக்தி வாய்ந்த பவரை நான் உணர்ந்தேன். அது ஏன்? உனக்கும் எனக்கும் பல டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நீ என்னுடைய பேத்தின்றத மறந்துடாத. இங்க பாரு மரியா பெல், உண்மையிலே யார் நீ? நான் மரியா பெல் ஆஃப் கிரீட். உடனே அவர் டெரரா இருந்தவர் சிரிக்கிறாரு. கேட்க நல்லா இருக்கு. உன்ன மாதிரியான ஒருத்தியை தான் எது நாள் வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே என்ன பாக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த உலகத்தோட ஏகப்பட்ட நாலேஜை பார்த்தா அவர் தான் கத்து கொடுத்துருப்பாரு அவளுக்கு. மரியா பெல், எனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடந்தாலும் சரி, ஆனா எனக்கு அப்புறம் நீ தான் உன்னுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை நிறைவேற்றணும். ஏன்னா உந்தும் எந்தும் ஒரே ஆம்பிஷன் தான். இந்த உலகத்தையே நம்ம தான் ஆளணும். அதுவும் அமைதியான முறையில மனிதர்கள் மட்டுமே ஆளணும். அது ஒரு ரோசோ ஃபேமிலி தான் ஆளணும்ன்ற மாதிரி அவர் சொல்ல, கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் தாத்தா. இதுலயே புரிஞ்சிருக்கோம் அவளுடைய நோக்கம் என்னன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து கோத்த காமிக்கிறானுங்க. ஒரு சில அட்வென்ச்சர்ஸ் 30வது ஃப்ளோர்ல வரும்போது தான் பார்த்தா வர வயல நம்ம ஆளுங்க இன்னொரு பக்கம் டெரர் பீஸ் மாதிரி நின்னுங்கிறானுங்க. வாங்கடா இவனுல கொண்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் வெறி ஆயிட்டு வரானுங்க. வந்தவனுக்கு கால் தடிக்க விட ராமதேச ஃபர்ஸ்ட் சொதப்புறா, ரெண்டாவது நம்ம தலைவர் வல்டுவரா செத்திக்கிற மாதிரி உனக்கு வெட்டுறதுக்கு பார்க்க குறுக்கால இந்த கௌசிக்கு வந்த மாதிரி நம்ம மலியும் பார்த்தா குறுக்கால போயிட்டு அடி வாங்கிக்கிறாடா, என்னடா ரெண்டா வெட்டுற அப்படின்னு அவனுக்குள்ளேயே சண்டை போகுது. ராமதேசன் பக்கம் டிராப்ல கைய வைக்க அங்க அம்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் தலையை தொலைக்குது. ஹீரோவோ நல்லா தானே படிக்கீங்க அப்படின்னு எல்லாரையும் விசாரிக்க. அதுல
ஒருத்த மேஜ் வந்து ஹீரோவை அசால்ட்டா அடிப்பான் மேஜிக் பவரை பயன்படுத்தி. அப்ப அவனுக்கு புரிஞ்சுப்படுத்தி டம்மி பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் வீந்துருவானுங்க. டேய் நமக்கு ட்ரைனிங் வேணாம்டா அப்படின்ற மாதிரி உன பக்கம் அவங்க புலம்ப. அதுக்கப்புறம் அவங்களுடைய மீட்டிங் ஏரியாவுக்கு வந்த பிறகு அந்த இடத்துல எல்லாமே சண்டை போடுங்க. நீ பண்ணது தப்பு, நீ ஏன்டா என்ன அடிச்சா அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் ஏன்பா பிளான் எல்லாம் கரெக்டா தான் போட்டு போயிருக்கோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி நம்ம கிட்ட சக்திகள் பெருசா இல்ல. கண்டிப்பா இதே நிலைமையில இருந்தோம்னா கிரீன் ஃபியூரி எல்லாம் அடிக்கிற நம்மளுக்கு ஒர்த்து கிடையாது. இப்ப என்னடா பண்றது ரீமரோ, நம்மளுடைய மான்டஸ் அவதார் எல்லாமே லோ லெவலா இருக்குப்பா, அதை கொஞ்சம் பெஸ்டா மாத்தணும். அதுக்கு அவன் போக வேண்டிய இடம் தான் பார்த்தா இந்த ஸ்வாடா ரெடி பண்ற லம்பகாலங்க 2 பேர் இருக்க இடத்துக்கு. அங்க வந்த உடனே எல்லாரும் ஹீரோக்கு பெரிய லெவல மரியாதை கொடுக்குறானுங்க. அப்படியேங்கப்பா எங்கன்னா இவ்வளவு பேர் வேலை செய்றீங்க, முன்ன வரும்போது கம்மியா தான் இருந்தீங்க, போயிட்டு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துடைய ஓனர் 2 பேர் வந்துடுறாங்க. எனக்கு என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி உன பக்கம் அவனுங்க வந்து கேட்க, அது என்னன்றது நீங்களே பாருங்கடா அப்படின்ற மாதிரி அவன் அதுக்கப்புறம் அந்த புதுசா அவனுக்கு கிரியேட் பண்ண அந்த மான்டஸோட அவதார் எல்லாம் காமிக்கிறானுங்க. ஓ இது சூப்பரா இருக்குது பாக்க, இதுல புரிஞ்சுக்கிறாரு அந்த டிராவஸ். அப்பனா லார்ட் ரீமரோ நீங்க இந்த அவதார் எல்லாத்துக்குமே வந்து பெஸ்டான கியரை வந்து ரெடி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, நீங்களாம் பயங்கரமா உருவாக்குற ஆளுங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நாங்க கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரியும், இதுல எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய வேலையை பாக்குற அதே சமயத்துல நம்மளுங்க திரும்பவும் டஞ்சனுக்கு வந்துட்டு நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி, அதனால கொடுக்குற கொஞ்சம் வேலையாச்சும் நம்ம சரியா பண்ணும். அதனால இப்ப இருக்கிற இந்த ஒரு ஃப்ளோர்ல என்னென்ன மாற்றம் வருதோ எவன் அட்வென்ச்சர் வரானோ போட்டு அடிக்கிற கும்பல் சேர்ந்து ட்ரைனிங் வேணும் சரியா? இங்க பாருங்க வல்டோரா மலிம் 2 பேரும் டீம் அப் பண்ணோம், மறந்துடாதீங்க. ஆமாண்டா என்ன மன்னித்துறா, அதேதான் எனக்கும். சரி ட்ரைனிங் பண்ண நேரம் வந்தாச்சு போலாம். கியர் மட்டும் ரெடி ஆச்சு, நம்மளுடைய ட்ரைனிங் கூட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கலாம், போட்டு ஒவ்வொருத்தரும் சட்னி ஆக்கல இந்த ஃப்ளோர்லயே. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரைனிங் பண்றாங்க பேர்ல போய் அட்வென்ச்சர்ஸ் கிட்ட அடி வாங்குறானுங்க, சிறப்பா அடி வாங்கி அசிமா வர்றானுங்க. அப்புறம் அடுத்த கட்ட போறதுக்கு அவங்களுக்கு மூச்சு வாங்குது, அங்க போயிட்டு அட்வென்ச்சர்ஸ் கிட்ட திரும்பி அடி வாங்குறானுங்க. இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே பண்ணாம போது உன பக்கம் காமெடி ஆகுது, இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற. ஆனா ஒரு கட்டத்துல கொஞ்சமா அவனுக்கு முயற்சி பண்ண அவங்களுடைய ஒரிஜினலான காம்பட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சமா இப்ப அவங்களுக்கு உள்ள வருது. சோ இப்போ ஒவ்வொரு அட்வென்ச்சரையும் ஈஸியா அடிக்கிறானுங்க, கூடவே ட்ரைனிங்கும் பண்றானுங்க. அதுக்கப்புறம் 4 பேருமா ஒன்னா சேர்ந்து பிளான போட்டு ஒவ்வொருத்தரும் போட்டு துவைச்சு விடுறானுங்க. அதுக்கப்புறம் கடைசியா அந்த ஃப்ளோர் ஓடிக்க பாஸ் மாஸ்டரை போட்டு தள்ளலாம் நமக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும்னு சொல்லிட்டு அவனுக்கு 4 பேருமா சேர்ந்து திரும்பியும் குமர் கஞ்சி காட்டுறானுங்க அந்த மாஸ்டருக்கு. கடைசியா ராமீர் வந்து ஒரு அடி கொடுப்பா பாருங்க, அது நசிங்கிடும் அவ்வளவுதான். பாஸ் மாஸ்டரை போட்டு தள்ளிட்டோம் நம்ம ரெடி பாய்ப்போம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் தான், பயங்கரமா ஜெயிச்சோம் பலம்ப. உண்மைதான், என்னுடைய ஸ்வாடுகளுக்கு முன்னாடி எவனும் கிடையாது, நான் தான் எலும்பு மண்டை. ஹீரோவும் இப்ப பரவாயில்ல பலம்ப, முன்ன விட இப்ப ஏதோ பெட்டர். அந்த டைம் தான் மெர்ச்சன்ட் பைப்ல வருவாரு மஜ்மில். ஆமா நீ தான் அந்த கிரேட் ரீமருவா? ஆமாண்டா வாப்பா, பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்கும்னு பயப்படாத. சரி ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கிட்ட சொல்லி ஆகணும். என்னது? டீம் கிரீன் ஃபியூரி இருக்காங்கல்ல, அவங்க கிட்டத்தட்ட 49வது ஃப்ளோரையே ரீச் பண்ணிட்டாங்க. என்னையா சொல்றன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா குறிப்பிட்ட ஃப்ளோர்ல வந்து அவங்க போட்ட சண்டையெல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, காம்பட் ஸ்டைல் இன்னும் மாத்தாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதேதான் எனிமியோடைய ஸ்டாமினா எல்லாம் குறைதான்றதை வச்சுதான் அவனுக்கு அட்டாக் பண்றாங்க. கரெக்டா அவங்க ஃபார்மேஷனை உடைக்காம கரெக்டா ஃபாலோ பண்றாங்கப்பா, அதனாலதான் ஈஸியா அடுத்த கட்ட ஃப்ளோருக்கு போறாங்க. ஹீரோவும் கண்டிப்பா இன்னும் இது பெரிய பிரச்சனையா போக போகுது, முதல்ல அவங்க எல்லாருடைய லெவல் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம குழப்பத்தில் இருக்கேன் நான். அந்த டைம் வந்து அவனுடைய செம்பாய் ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க அவனுக்குள்ள இருந்து. நீ ஆசைப்பட்டா ராமிரஸோடைய உருவாக்கப்பட்ட அந்த ஃப்ளோர்ல ஒவ்வொரு அட்வென்ச்சரோடைய ரேங்க் என்னன்றதை அனலைஸ் பண்ணக்கூடிய சென்சார் இருக்கு, அதை நீ அவர் கூட வந்து கொலா பண்றது மூலமா அது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ற மாதிரி உன பக்கம் வந்து ஹீரோ அவகிட்ட போயிட்டு கேட்டு அது தெரிஞ்சுக்க, ராமிரஸும் உனக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இருந்தா சொல்றா, அதுக்கப்புறம் பண்ணலாம், என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல நீ எதுவும் இருந்தாலும் கொடு. அதுக்கப்புறம் அவ அதை பண்ண ஹீரோக்கு கொஞ்சமா தெரிய வருது அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன். அவனுடைய செம்பாயும் உன்னோட பக்கம் வந்து உள்ளுக்குள்ள இருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண டீம் கிரீன் ஃபியூரியோடைய மொத்த விதமான அப்ரைசலும் முடிஞ்சிருக்கு. என்னடா முடிஞ்சிச்சா, என்னடா தெரிஞ்சுக்கணும் அவங்கள பத்தி டீட்டெயில்? நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, அதுல ஒரு லீடரா இருக்காங்கல்ல, அவளுடைய ரேங்க் ஏக்கு மேல இருக்கு, மிச்சவங்க எல்லாருமே ஏ ரேங்க் மட்டும்தான், ஆனா அவ மட்டும் தான் அதுக்கு மேல இருக்கா. என்னடா சொல்ற? இப்ப நம்ம என்ன பண்றது? இதே மாதிரியான லெவல்ல அவங்க கண்டிப்பா விளையாண்டாங்கன்னா சீக்கிரமாவே 100வது ஃப்ளோரையும் அடைஞ்சிருவாங்க. 50வது ஃப்ளோர் வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. சோ சீக்கிரமா அவங்களை தடுத்து நிறுத்தணும். நம்மளுடைய இந்த கியர் வந்து இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அங்க போய் சண்டை போட சூப்பரா இருக்குமே. இப்ப அது வேற இல்ல, என்ன பண்றதுன்னு புரியலன்ற மாதிரி ஹீரோ முடிச்சிட்டு இருக்கான். அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் பார்த்தா அவனுடைய என்ட்ரி. ப்ரோ என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்ன வேலையை கணக்காச்சதுமா முடிச்சு அங்க ரெடியா இருக்கு எல்லாம், எப்பா நீங்க தானே எப்பவுமே பெஸ்ட். அதுக்கேத்த போல ஒவ்வொருத்தருடைய அந்த அவதாரோடைய கியர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலா அவனுக்கு ரெடி பண்ணிருக்கானுங்க. ஒவ்வொருத்தனுடைய பவர் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. வாங்கடா ஃபைனல் பேட்டில் போடுவோம். அடுத்த கட்டமா கிரீன் ஃபியூரி வந்து அடுத்த ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கும் போது கீழே இருக்கிற ஜெல் எல்லாம் பார்த்துட்டு என்னப்பா இது ஃப்ளோர் எப்படி இருக்குது குறைன்னு அந்த லீடர் இதை நோட்டீஸ் பண்ற சமயத்துல திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஸ்லைம் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அதுல இருந்து உருவாக ஆரம்பிக்கும். அவங்கள சுத்து போட்டுருவாங்க, யாராலுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு யோசிப்பாங்க. அந்த இடத்துல பின்னாடி வந்துச்சுங்க, அவ யோசிப்பா என்ன பண்றதுன்னு. அப்பதான் பார்த்தா மேல இருந்து ஒழுகக்கூடிய அந்த ஸ்லைமோடைய சின்ன ஜெல்லும் பாத்தீங்கன்னா அவங்க மேல விழுதுல அது ஆசிடா கொடுத்து எல்லாரும் தடுமாறுறானுங்க. இதெல்லாம் ஆசிடுப்பா, உடனே அவ சிம்பிள் பேரியர் போடுங்க, வாங்க அதை அழிங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்று ஸ்லே பண்ண ஆரம்பிக்க அவங்களுடைய கதையை முடிச்சுட்டு ஒரு சென்டர் பாட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப சபர்னேட்ஸ் எல்லாம் கேப்டன் நாங்க இப்போ என்ன பண்றது, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, சை இந்த மாதிரிலாம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்களுடைய ஸ்வாடை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன இது ஆசிட்ல பட்டு அடிச்சதுனால ஸ்வாடெல்லாம் துருபிடிச்சு போயிருக்கு அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அவன் பின்னாடி வந்து அடிக்க அவன் அதோட காலியாங்க. என்னடா ஆச்சுன்னு இன்னொருத்த போய் அதை செக் பண்றான், இவன் செத்துட்டான் அப்படின்னு அவன் சொல்ல அடுத்த செகண்ட் அவனுக்கு சாவு. அப்ப பார்த்தா நம்ம மல்லியும் தான் அங்க வந்து ஆட்ட காமிச்சிருப்பான்.
யோசிச்சுட்டு இருக்கா, என்ன இது ரெட் ஸ்லைமா, உங்களால ஒண்ணும் புடுங்க முடியாது. அந்த கேப்டன் பக்கம் பதற சமயத்துல பார்த்தா ராமிரஸ் வந்து அட்டகாசம் பண்ணுவாங்க. என்ன இது புதுசா 2 வந்திருக்குங்க. அந்த கேப்டன் பதட்டமா வரா, என்ன இது ஸ்லைமோடைய அட்டாக்ல இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு, இந்த ஃப்ளோரே அப்படிதான் இருக்கு, அப்போ ஸ்லைம் சம்பந்தப்பட்டதான வரணும், என்ன இது புதுசா இருக்குன்ற மாதிரி அவ பார்த்து வாயிடுச்சு போறான். அந்த டைம்ல தான் பார்த்தா ஹீரோ என்ட்ரி, எங்களுக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கீங்க, அந்த ஆர்டர்ல என்னன்னா உங்களை தடுத்து நிறுத்த சொல்லியிருக்காங்க. கோஸ்ட் சொல்லிட்டு அவ ஷாக்காவா, ஆமா கோஸ்ட் தான் இங்க வந்திருக்கேன், கோஸ்ட்டுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, பாவம் நீங்க ஸ்லைம்ல மாட்டிக்கினீங்க, இதுக்கப்புறம் உங்களால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது, கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க, தப்பிச்சு ஓடிடுங்க, இல்லைன்னா செத்திங்க, என்னால ஹோலி மேஜிக்கை பயன்படுத்த முடியும். காரோடைய சக்தியை பாக்குறீங்களான்ற மாதிரி அவன பக்கம் ஹோலி ஃபிளாஷ்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண பாருங்க, எல்லாருடைய ஜோலியும் ஈஸியா முடிச்சு விடுவாங்க. அவ்வளவு செத்துற அது ஸ்டார்டிங் பண்ணி போயிடுவா திரும்பியும், எல்லாம் முடிச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ நிம்மதியாக. அதுக்கப்புறம் ஒரே கொண்டாட்டம் தான், செலிப்ரேஷன் தான். ஹீரோவும் நான் கார்டோடைய பவரை வச்சுட்டு பெரிய லெவலில் அவங்க அட்டாக் பண்ணணும்னு அவங்க ஏமாத்திட்டேன், நல்ல வேலை ஸ்பெசிஃபிக்கா என்ன எதுவும் சந்தேகப்படலையா, உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல இருக்க எல்லாருடைய நாலேஜ் வச்சு தான் நான் இந்த இடத்துல செயல்படுறேன் அப்படின்னு பார்த்தா நான் தானே இங்க கார்டா இருக்கணும். ரெய்மரோ தோத்து போகாத வரைக்கும் சந்தோஷம் தான், தேவை அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, நம்ம வின் பண்ணிட்டோம் அதை யோசிடா அப்படின்னு வல்டரா சொல்றான். அது என்னமோ உண்மைதான் சொல்லிட்டு ஹீரோ போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் கிரீன் ஃபியூரி டீம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், யார் அதுல நோபலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேப்டன் கதறிட்டு இருக்கா, சை நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போனோம், கொஞ்சம் வச்சிருந்தா முடிச்சு போயிட்டு இருப்போம், சரி விடுங்க அடுத்த முறை பாட்டுக்கலாம், உண்மைதான் சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு அவன் கிளம்பின பிறகு மஜ்மல் இந்த விஷயத்த பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் யூகி இருக்கிற இடத்த காமிக்க அவன் இப்போ அந்த கிராண்ட் வில்லாக்கு தான் வந்திருப்பான். அதாவது கிங்டம் ஆஃப் செல்ட்ரோ ஜோன் சொல்லுவோம்ல, அந்த கிண்டத்துல இருக்க கிராண்ட் வில்லா, அந்த கிராண்ட் ஃபாதர் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பான். டீமன்ல ட்ரீம் ரோக்கு போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, என்னதான் அங்க நடக்குதுன்னு புரியல. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க கிராண்ட் மாஸ்டர் யூகி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, இருந்தாலும் என்ன பத்தின எந்த விதமான எவிடன்ஸும் அந்த இடத்துல கிடையாது, பட் இருந்தாலும் அவன் என் மேல சந்தேகப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எங்க பாருங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் கிராண்ட் மாஸ்டர் யூகி, லார்ட் கிராண்ட் வில்லே வந்து டீமன் லார்ட் ட்ரீம் ரோவை தோக்கடிக்கிற வழியை வந்து உங்ககிட்ட தான் அதை திங்க் பண்ணி விட்டுட்டு போயிருக்காரு, கண்டிப்பா உங்களால முடியும்ல. என்னால முடியும், பட் இருந்தாலும் அவங்க கூட ஸ்ட்ராங் டிராகன் இருக்கே, அதுதான் பிரச்சனையே, அது இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஹியூமனாலையும் அவனை எதிர்த்து நிக்க முடியாதுங்க. அப்ப பார்த்தா அதுக்கு மரியாபெல் வருவா, நான் அதுக்கான பதிலடி சொல்லத்தான் வந்திருக்கேன். ஆனா மரியாபெல் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் வரலையா, அவருக்கு பதில் இந்த பொறுப்பை இதுக்கப்புறம் நான் தான் எடுத்து பார்க்க போறதுனால இதுக்கப்புறம் நான் தான் இதுல பண்ண போற எல்லாத்தையும். முக்கியமான கேள்வி இருக்கு உங்ககிட்ட, உன்னுடைய மெயினான குறிக்கோள் நீ டீமன்ல ட்ரீம் ரோவை தோக்கடிக்கணும் தானே நினைக்கிறேன். ஆமா என்னட்டா வச்சு ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் அது வேலை செய்யல. நீ அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்க மரியாபெல், அப்பனா நீ இன்னமும் அவனை தோக்கடிக்கிறன்ற ஒரு நினைப்ப கைவிடல, நீ செயல்படுறது தனியா செயல்படுற, அதான் பிரச்சனையாங்க. லம்ப வேணா ஒன்னா சேர்ந்துருவோம், அந்த ஸ்ட்ராங் டிராகன் தானே பெரிய ப்ராப்ளமா அங்க இருக்குன்ற, அதை எப்படி வின் பண்றதுன்றது நான் பிளான் போடுறேன். டெம்பர்ஸ்ல அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, அதனால அவன் ஹியூமன்ஸை வெறுக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில வேணா நம்ம கவுன்சிலுக்காக இந்த இடத்துல அவனை பேசுறதுக்கு வர வைப்போம். நல்ல ஐடியா தான், அவனுக்கு ஹியூமன் சொசைட்டியை பத்தி நிறைய தெரியும், டெம்பர்ஸ்ல கூட ஹியூமன்ஸுக்கான ரூல்ஸ் கூட அவன் போட்டு வச்சிருக்கான். அவன் உன பக்கம் இதை பார்த்துட்டு ஒரு வில்லத்தனமான சிரிப்பா, சரி ஓகே அதுக்கேற்ற போலியே நம்ம ஒரு பிளான போட்டுட்டேன், என்னுடைய கிரீட் ஸ்கில்ல நான் பயன்படுத்துறேன், என்னுடைய யூனிக்ஸ்கான ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் நான் யாரு கூட சேர்ந்து பேசுறனோ அவங்க கூட என்னுடைய கிரீடை நான் கொடுக்கறது மூலியமா அவங்களை என்னால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், அவங்களை என்னால எல்லா டைமுமே பிரெயின் வாஷ் பண்ணி பேச வைக்க முடியும், அவங்களுடைய ஈகோவை தூண்ட முடியும் என்னால. சோ அதனால என்னுடைய பப்பட்டா எனக்காக பெரிய அழிவுகளை ஏற்படுத்த கூட வேலை செய்வாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா என்னை விடவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்கள் யாராச்சும் இதுல உள்ள பூந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னால அவங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். ஆனா மேபி ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கக்கூடிய அந்த டீமன்ல ட்ரீம் ரவியை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எவனாலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவனை சேஃபான ஒரு வழியில கண்ட்ரோல் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கான ட்ரம்ப் கார்டை நான் பயன்படுத்தணும். யாரையாச்சும் என்ன பக்கம் அங்கத்துல இருக்கிற அமைச்சர் மாதிரி இருக்கிற அவனே பயப்படுவான், நீங்க பயங்கரமான பிளான போட்டிருக்கீங்க, டீமன்லாலேயே கண்ட்ரோல் பண்ண போறீங்களா, சூப்பர். நான் கண்ட்ரோல் பண்ணது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது எப்படின்னா இப்ப யூகி கூட என்கிட்ட பேசினா பாத்தியா, இப்ப அவனை கூட தான் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி தான். உடனே அவன் பார்த்து சாக்காடுவானது யூகியை கூட இப்போ கண்ட்ரோல் வச்சுக்கிறான், தலைவனும் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். அவளுக்கு யூகியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கோல் அவனுடைய கோல் ரெண்டுமே ஒரே தான் இருக்கு. சோ அதனால நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி பயன்படுத்தலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவனும் யூஸ்லெஸ் ஆன ஆள் கிடையாது, அதே மாதிரி பொய்யும் சொல்ல மாட்டான், எனக்கு எதிராகவும் செயல்பட மாட்டான். இவனை நான் பயன்படுத்தி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தும் போது இவனுக்கு பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய நான் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன், அதனால யாரும் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. சோ நானே இவனை வச்சு கேம் விளையாடுறேன். அப்புறம் டீமன்ல ட்ரீம் ரோ வந்து ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணு, இந்த நடக்கக்கூடிய கவுன்சில்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறேன், அதுல வந்து அவன் பேச சொல்ல. அப்புறமா பார்த்தா சில பல ஆதாரமா விட்டு வச்ச ஆட்களை கண்டாச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட ஆளு, அவங்களையும் போட்டு தள்ளுறதுக்காக மரியாபெல் பிளான் பண்ணிட்டான். சோ இப்போ எல்லாத்துக்கும் மனசு உடைஞ்சு போயிருக்கிற அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ற பிரச்சனை இல்ல, திரும்பி பவர்ஃபுல்லா மாறுவான் அவன் முயற்சியோட நிற்க. அந்த டைம் தான் பார்த்தா யாரோ ஒருத்தங்க அவன் நெத்திலேயே சுட்டு அவனை கொண்டுறானுங்க. இதை பார்த்து லம்பால் ஷாக் ஆவான், என்னடா இங்க நடக்குது, யாரா வந்து வேலை இது அப்படின்னு அவன் இவங்கிட்ட வந்து பார்க்க. அதோட இந்த 5 எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க சிந்து வீடியோ அப்படின்னு கமலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தேன், பிடிச்சிருந்த லைக்கை போட்டு லம்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.